வெல்கம் கைஸ், வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IBPS AFO நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா IBPS.in. அதில் உள்ளார போயிடுங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஆனால் நமக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்காக எல்லாமே இருக்கும். சிஆர்பி, ஆர்ஆர்பி, கிளர்க்கு, பிஓ அண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஓகேவா? நமக்கு ரைட் சைடில் டேரக்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 லிங்க் இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிடும். அதில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஆர்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது பேசிக் இன்ஃபோ தான். இதில் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். ஏன்னா இது நீங்கள் திரும்ப எடிட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட நேம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எந்த ஐடி ப்ரூஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி எதுவும் பார்க்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் அப்படியே இருக்கணும். சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐடி ப்ரூஃபை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐடி ப்ரூஃபில் இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் நேமோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லை 2 மொபைல் நம்பருக்கு இப்போ 2 நம்பருமே கொடுக்கணுன்னு அவசியம்லாம் இல்லை. இதான் ஒன்று கொடுத்தா போதும். அண்ட் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. டொமைன் நேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிளிக் பண்ணால் போதும். வேறு எதுவும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரு பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல்லாக நம்மளோட டொமைன் நேமோட மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே எரர் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற எரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது. ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? இதில் என்னென்னா 2 மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இருக்கும். ஃபோட்டோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறது அண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ண சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா லைவ் கேப்சர் உங்களோட லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெப்கேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமாக பண்ணிக்கோங்க. இல்லை அது ஒழுங்காக தெரியல அப்படிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கேன் இருக்கும். உங்கள் மொபைலில் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அப்படி மொபைலில் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசரோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும். அதை வச்சு நீங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு பண்ணிடலாம். ஒன்ஸ் அது அப்லோட் ஆகுதான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி எதுவும் நீங்கள் வந்து வரலை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க செக் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. சைன். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 50 kg. அண்ட் சைனோட கேபி வந்து எவ்வளோ இருக்கணும்னா 10 to 20 அந்த ரேஞ்சில். அதாவது நாட் லெஸ் தென் 10, நாட் மோர் தென் 20 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து நாட் லெஸ் தென் 20, நாட் மோர் தென் 50 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த இடத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம குவாலிஃபிகேஷன் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். என்ன போஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபீல்டு, ஓகேவா? ஐடினா ஐடி ஆஃபீஸர் கொடுத்துக்கோங்க. அக்ரினா அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ராஜசபா
அதிகாரி அதுக்கு கொடுக்குறீங்கன்னா அது கொடுத்துக்கோங்க, இல்லை ஆஃபீஸர் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, ஹெச்ஆர் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் நான் இப்போ ஹெச்ஆர் கொடுக்குறேன், நான் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஹெச்ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 5 இதாக நம்ம பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி இல்லை எம்பிசி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுத்திருப்பாங்க. அதுதான் ஓபிசி. ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதா, இது ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி. இதில் எதுனாலும் நீங்கள் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் இந்த எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் இதுக்காக எந்த ஃபைலும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ்னால் எஸ்னு கொடுத்துக்கோங்க. அது என்ன டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துட்டு அதில் ஒரு சில இது மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு என்ன ரிலீஜியன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸசைஸ் அது எஸ்என்ஓன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருந்தால் எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன், மெயின்ஸ் வரையும் போயிருந்தால் மட்டும்தான் அது கால்குலேட்டு, நான் ப்ரிலிம்ஸோடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா அது கால்குலேட் ஆகாது. ஓகேவா? மெயின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்கன்னா எத்தனை முறை நீங்கள் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது போட்டுட்டு கீழே வந்து பார்த்தோன்னா அத்தனை நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சும்மா எஸ்ன்னு கொடுத்து ஒரு 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து 2 நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் நீங்கள் அழுத்திட்டு தான் பண்ணணும். அப்போ தான் அண்டா செலக்ட் ஆகும். ஓகேவா? கண்ட்ரோல் அழுத்தாமல் பண்ணிங்கன்னா 1 மட்டும் தான் செலக்ட் ஆகும். சப்போஸ் 0னா அது விட்டுருங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியனா, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேபாள் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இந்தியா, நேபாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ட்ரி ஒன்று இருக்கும், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பேன், அதை வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எதுனா எக்ஸாம் எங்கே வேணும், எந்த ஸ்டேட்டில் வேணும் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறது. ஓகேவா? மெயின்ஸ் போகும்போது மொத்தமே 3 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். என்னென்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி. இந்த மூணு இதில் உங்களுக்கு எது நியர்பை, நீங்கள் எது ஈஸியாக போவீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபு. ஓகேவா? கண்டிப்பாக அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பண்ணுறீங்கன்னா எல்எல்ஆர் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்கணும், எல்எல்ஆர் இருக்கக்கூடாது. டிரைவிங் லைசன்ஸில் இருக்க உங்களோட நம்பர். ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் ஆதார், பேன் கார்டு கேட்கும். இது மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்வின் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, ட்வின் சிஸ்டர் ஆர் பிரதர் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அவங்களோட நேம் கேட்கும், மேலே ஃபீமேலா ஜெண்டர் கேட்கும், எல்லாமே கேட்கும். அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்றது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட அட்ரஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வராது. ஸோ பார் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லை டாட் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களோட பின்கோட் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
பர்மனெண்ட் அட்ரஸ்னால் பர்மனெண்ட் அட்ரஸ்னு கொடுத்துக்கோங்க, இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன். ஆர் யூ கிராஜுவேட்னா எஸ்னு கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இல்லை 3 இயர்ஸ் தான், நான் 3 இயர் டிகிரி தான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் 3 இயர் டிகிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபுல் டைம் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பண்ணிங்களா, ஹெச்ஆர்டி பண்ணியிருந்தீங்களா, சோஷியல் ஒர்க், லேபர்லாம் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஹெச்ஆர்னால் நீங்கள் ஹெச்ஆர்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அது எத்தனை வருஷம்? அது இனி இயர்ஸ்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ இயர்ஸில் மட்டுமே கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கொடுத்துடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்ஜெக்ட் ஹைஸ்கூல்னால் உங்களுக்கு இருந்துச்சுன்னா காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சிங்க, ஸ்கூலா இல்லை காலேஜா இன்ஸ்டியூட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஸ் சப்ஜெக்டாக இல்லை ஐடி ஆஸ் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கோர்ட் அஃபென்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும் கொடுங்க. இல்லை எனக்கு ஹிந்திலாம் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், அந்த மாதிரி வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் அந்த லாங்குவேஜ் கூட கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ப்ரிஃபரன்ஸ். பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு பேங்க் வேக்கன்சிஸ் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட என்ன பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் என்ன பேங்க் அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட கன்வீனியன்ட் தான். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களோட நேம் மிஸ்மேட்ச் ஆகாமல் எதுவாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் போய்ட்டு இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓ அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லிங்க்கை மட்டும் இது இந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சப்போஸ் ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த ஐடி இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஐடி ஆனால் நேம் மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐடி கூட கொண்டு போகலாம். சப்போஸ் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகும்போது மறந்துட்டேன், இல்லை போகும்போது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நான் அதுக்கு போல் வேறு ஒரு ஐடி எனக்கு அதில் நேம் மிஸ்மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான். ஸோ அதுக்கான ஒரு இது தான் இது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷனு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன். இந்த ஹேண்ட் ரிட்டன் ஓகே இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்ளரேஷனுக்கான ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
அதை போய் பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த டிக்ளரேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சும்மா செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேமு, ஃபாதர் நேமு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சப்மிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஓகே, அவங்களாம் ஓனாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு என்ன டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்களே, டிக்ளரேஷன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயோடேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? இதை முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்க்கான ப்ராசஸ். ஓகே, நீங்கள் பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நீங்கள் யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேமெண்ட்கானது. ஸோ கிரெடிட் கார்டு, இல்லை நான் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறேன், இல்லை வேலெட்டில் இருக்குது நான் அதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை கியூஆர் பண்ணாலும் சரி, இல்லை யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, எதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஓக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்து என்னன்றது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.